கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொகுதிக்குட்பட்ட கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை பறிபோகும் என்றும் கிராமத்திற்கு தேவையான வசதிகள் எளிதில் கிடைக்காதென்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். எங்களுக்கு மாநகராட்சி ஆயிட்டா எந்த வசதியுமே எங்களால முடியாது. எல்லாருமே 100 நாள் வேலை தான் பார்க்குறோம். இதை நம்பி தான் எல்லாமே கோயில் பாப்பாடி மக்கள் பூரா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். அப்படி மாநகராட்சியை நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க எல்லாரும் போராடுவோம். அரசாங்கத்தை நம்பி தானே எங்க மக்கள்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. கஷ்டப்படுறாங்கல்ல, அது என்ன செய்வாங்க? உங்களை நம்பி நாங்க ஓட்டு போடுறது எதுக்கு ஓட்டு போடுறோம்? எங்களுக்கு நீங்க பாதுகாக்கணும் தான் நாங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம நீங்களா இது பண்ணீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? அப்ப நீங்க தானே எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். எனக்கு மாநகராட்சி வேணாம், எங்களுக்கு உள்ளாட்சியா தான் இருக்கணும். எங்களுக்கு ஒரு இது அளிக்கணும். 100 நாள் வேலைக்காரங்க மெயினாக கோயில் பாப்பாடி ஊராட்சியில் 1917 அட்டைதாரர்கள் இங்கே பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய இது வாழ்வாதாரமே மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அது பாதிக்கப்படும்ன்றதே எங்களுடைய ஆதங்கம். கிராம மக்கள் பூராமே அது 1-2 இன்னைக்கு அதனால தான் இந்த போராட்டத்தை கைமுடிச்சிட்டு இருக்கோம். இது மறுபடியும் இது எங்கள் ஊராட்சியாக நாங்கள் மாற்றுற வரைக்கும், மாநகராட்சியிலேருந்து ஊராட்சியாக மாற்றுற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஒன்று தொடரும். எதுக்காக நாங்கள் ஊராட்சியாக நாங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறோம்னா, மாநகராட்சி ஆச்சுன்னா எந்த இதுவுமே எங்களுடைய இதை நாங்கள் செயல்படுத்த முடியாது. ஒரு குறைகளை கூட போய் நாங்கள் மாநகராட்சியில் சொல்ல முடியாது. இது கிராம சேவை கூட்டம் வருஷத்துக்கு 6 தடவை நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் பொதுமக்கள் கலந்துக்கிட்டு எங்களுடைய குறை நிறைகளை மாநகராட்சிக்கு இருந்தால் நாங்கள் செயல்படுத்த முடியாது.